அறம் தமிழ் நேயர்களுக்கு பணிவான வணக்கம். நமக்கு பெரிய கண்ணீர் மழையை வர வச்ச ஒரு விஷயம் கரூர் சம்பவம். அதாவது டிவிகே தலைவர் தன்னுடைய கொள்கை பரப்புறதுக்காக போன அந்த இடத்துல 40க்கு மேற்பட்டவர் இறந்துட்டாங்க. அது ரொம்ப கண்ணீர் வர வச்ச சம்பவம். நமக்குமே அது மிகப்பெரிய துயரமாக இருந்தது. அப்படிப்பட்ட அந்த சம்பவத்துக்கு ஈடு செய்யும் வகையில், உதவி செய்யும் வகையில் சில வேலைகளை விஜய் சார் செஞ்சார். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மகாபலிபுரத்தில் அது சம்மந்தமாக ஒரு கூட்ட ஆலோசனை நடத்துகிறாரு. நிறைய உதவிகளை அறிவிப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம். இது சம்மந்தமாக சில நண்பர்கள்கிட்ட நம்ம பேட்டி எடுக்கிறோம். சார், நம்ம விஜய் அவர்கள் மகாபலிபுரத்தில் நாளைக்கு ஒரு கூட்டம் போட்டு இந்த இறந்தவர்களுக்கான ஆறுதலும் ஐடியாவும் சொல்லலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கார். இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்தை சொன்னீங்கன்னா? அதாவது டிவிகே ஒரு புதிய கட்சி. அந்த புதிய கட்சிக்கு இன்னும் எப்படி மக்கள்கிட்ட அணுகிறதுன்றது சுத்தமாக தெரியல. சாதாரண மக்கள் அணுகிற அளவு கூட அவரால் பண்ண முடியலன்றது நிதர்த்தமான உண்மை. ஏன்னா 41 பேர் இறந்தது இவருடைய கூட்டத்துக்கு தான் சார். முன்கூட்டியே இவ்வளோ கூட்டம் வரும்னு யாருக்கும் தெரியாது. அது நெரிசலில் மக்கள் சிக்கிட்டாங்க. அதுக்கு இயற்கையை தான் பதில் சொன்னாங்க. அது எதுவும் பண்ண முடியாதுன்னா அந்த கூட்டத்தில் சிக்கிட்டாங்க. அந்த க்ரௌடு அந்த தாங்கலை, அந்த இடம் தாங்கலை. அதனால விஜய் பற்றி நம்ம எதுவும் இப்போ சொல்ல முடியாது. இந்த விஷயம் நடந்த உடனே பை த ஃபோன் இல்லை ஏதாவது ஒரு வகையில் அவர் உடனே அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லியிருக்கணும் உடனே. இது வரைக்கும் சொல்லாதது மிகப்பெரிய தவறு. இது அந்த கட்சிக்கு தான் பின்னடைவு என்ன கேட்டால். ரோடு அதிகமாகிடுச்சு, அதை தப்பிக்க எதுவும் பண்ண முடியல. அதனால் அப்படியே கொஞ்சம் சிக்கி அப்படியே மாட்டி இது போயிட்டான். ஸோ இது இப்போ கூப்பிட்டு பண்ணுறதுன்றது ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம என்னென்னா கரெக்டான அந்த டைமில் பண்ணுறது தான் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ விஜய் இன்னும் இதை பற்றி இதெல்லாம் அவருக்கு ஒரு லெசன் லேர்னிங். இதை வச்சு அவருக்கு இன்னும் கொஞ்சம் மக்கள்கிட்ட எப்படி அணுகிறதுன்றது கண்டிப்பாக அவர் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் எடப்பாடி பார்த்தீங்கன்னா அவர் பேசிக்காக பாட்டம்லலாம் வந்தவர். அவருக்கு நல்லா தெரியும். ஒரு விவசாயம் வந்தாலும் சரி, மக்கள்கிட்ட அணுகிறது இருந்தாலும் சரி. பட் டிவிகேயில் இருக்கிற விஜய் அவருடைய வாழ்வாதாரன்றது வேறு மாதிரி வந்திருக்கு அவர். ஏன்னா இனிஷியலாக அவர் கஷ்டப்பட்ட இடத்துலேருந்து வந்துடல. அதனால் அவருக்கு மக்கள்கிட்ட எப்படி அணுகிறதுன்றது அவருக்கு தெரியலையா இல்லை எப்படி எனக்கு சரியாக தெரியல எனக்கு. பட் அவர் இந்த விஷயத்தில் காலதாமதம் பண்ணது சரியில்லை. இந்த மழை வந்தாலே பல்வேறு பிரச்சனை, எந்த மாதிரி பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கிறாங்க, அதுக்கான தீர்வுகள் என்ன அப்படின்றத மக்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மழை உங்களுக்கு எந்த மாதிரி பாதிப்பை கொடுக்குது? அரசாங்கம் நல்ல நடவடிக்கைலாம் எடுக்கிறாங்க, பொருள் செலவு பண்ணி நிறைய தடுப்பு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா? எப்படி மழை எல்லா வருஷமும் இந்த டைமில் வர்றது ஆஸ் யூஷுவலுங்க. இது கவர்மெண்ட்டுக்கு நல்லா தெரியும், மக்களுக்கு நல்லா தெரியும். பட் ஸ்டில் மழை பெய்கிறதால ப்ராப்பர் ட்ரைனேஜ் ஆகிறதில்ல. அங்கங்கே குளம் மாதிரி தேங்கி நின்றுடுது. ஒரு 2 நாளுக்கு முன்னே கூட வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுச்சு. எங்கேருந்து வர தண்ணி வந்துட்டு தான் இருக்குது. என்ன கவர்மெண்ட் எடுக்குது? ஒன்றும் எடுக்கலை கவர்மெண்ட்டு. ஓட்டு எடுக்க சொல்ல, ஓட்டு வாங்க சொல்ல மாட்டோம். சளிட்டு 10 வாட்டி சளிட்டு போடுறாங்க. நான் அடுத்த வருஷம் உங்களுக்கு தண்ணியே வராதுன்னுவாங்க. இப்போ நேற்று தான் தண்ணி வந்துட்டு போச்சு. இது முட்டிங்கால் தண்ணி வீட்டுக்குள்ளே இங்கே சீர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதிகாரிங்க இங்கே பார்க்கணும். பார்த்துட்டு அந்த ஓட்டு கேட்க மட்டும் வராங்கல்ல, அது அவங்கள கூட 10 பேர் கூட வராங்கல்ல, அவங்களாம் எதுக்கு இருக்கிறாங்க? ஒரு தெருக்கம் எல்லாம் என்ன எப்படி இருக்குது ஏதா இருக்குன்னு பார்க்கணும். பார்த்துட்டு என்ன இப்போ நடவடிக்கை எடுக்கணுமோ அது எடுக்கணும். எதுவும் கிடையாது. அன்றைக்கி ஓட்டு கேட்க மட்டும் 10 பேர் வராங்க. அதுக்கப்புறம் இங்கே யாரும் ஒருத்தர் வர்றது கிடையாது. சார், மழைக்கு முன்னாடியே சில பாதுகாப்பெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் பண்ணிட்டா கொஞ்சம் அந்த சேஃபாக நம்ம தப்பிச்சிடலாம். அது பண்ணாமல் தான் அது அரசாங்கம் டிலே பண்ணிடுது. அது எல்லா இடத்துலையும் பள்ளத்தில் தண்ணி நிற்குது. எது பள்ளம் எது மேடுன்னு தெரில. டக்குன்னு பைக் எடுத்து விட்டு நிறைய விபத்துகள் ஏற்படுது. அது மழைக்கு முன்னாடியே கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிட்டா அது நல்லாயிருக்கும் சார். சித்திரை வைகாசியில் செஞ்சுருக்கணும் ஐயா. ஜனவரி இல்லாட்டி பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் கூட செஞ்சுருக்கலாம். அதை விட்டுட்டு மழை நாளில் தோண்டினா எப்படி தண்ணி போகும்? அவங்களுக்கு தான் நஷ்டம். 10 வாட்டி தோண்டிக்கின்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் நஷ்டம். ஆளுங்களும் சரியான ஆளுங்க இல்லை. 3 நாளாக கரண்ட் இல்லாமல் தண்ணியில் நிமிர்ந்துங்க இருந்தால் கூட ஒன்றும் கிடையாது. ஆமாம், அந்த பால் பாக்கெட்டு கூட ஆளை பார்த்து தான் பால் பாக்கெட்டு தருவாங்க. ஆளை பார்த்து தான் எல்லாமே பண்ணுவாங்க. அப்படி எதுக்கு மக்கள் எதுக்கு ஆளை பார்த்தியா செய்கிறீங்க? இருக்கப்பட்டவங்களுக்கும் இல்லாதப்பட்டவங்களுக்கும் அப்போ என்ன வித்தியாசம் இருக்குது? அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ட்ரைனேஜ் வசதி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றாங்க. பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஸ்டில் ப்ராப்பராக முடியல. அதாவது திருப்திகரமாக இல்லை ட்ரைனேஜ் வசதியெல்லாம். நாங்கள் இங்கே அரும்பாக்கத்தில் சின்ஸ் ஒரு 15 வருஷமும் இருக்கேன். இது வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. இது வரைக்கும் சரியானதாக இல்லை.
இன்னும் 2 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சாலும் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து தண்ணி தேங்கி நிற்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிறைய வீடுகளில் வந்து தண்ணி போகிற வாய்ப்பு இருக்குது. அண்ட் சீவேஜ் அண்ட் வந்து சேக்கடை தண்ணி எல்லாமே கலந்துடுது.